நான் மட்டும்தானே இருக்கேன் உனக்கு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் அதை கண் கூட பார்த்து போல் இருக்குது வெங்காயம். அந்த வெங்காயத்தை அவங்க நறுக்கி போட்டுக்கிட்டே ஒரு பையன். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க எப்படின்னா கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த பையனுக்கு அவங்க அம்மா கல்யாண மண்டபத்தில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு 35 மார்க்ஸ் வாங்கிறதே அவன் பெரிய விஷயம், அவன் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி அப்போது ஒரு நாள் 10th அவனுக்கு 10th எக்ஸாம். அப்போது ஒரு நாள் அவங்க அம்மா கல்யாண மண்டபத்துக்கு போகணும் வேலை செய்கிறதுக்கு. அப்போது அவன்கிட்டக்க சரிப்பா நான் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போயிட்ட உடனே அவன் சொல்கிறான், அம்மா எக்ஸாம் இருக்குது, நான் எப்படி படிப்பேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி வா, கல்யாண மண்டபத்தில் அவங்க ஏதாவது ஜென்ரேட்டர் போட்டிருப்பாங்க, அங்கே உனக்கு படிக்கலாம் வா என்னோட சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவனை, சரி ராஜா நீ படி, நான் போயிட்டு வேலை செய்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது இவன் படிச்சிட்ருக்கான். படிச்சிட்ருக்கிறப்போ இவனுக்கு திடீர்னு அம்மா என்ன தான் வேலை செய்கிறாங்க கல்யாண மண்டபத்தில் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறான். போனால் அங்கங்கே தேடி பார்க்குறான். ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க மேலே எல்லாம் போய் தேடி பார்க்குறான், கிடையாது அவங்க அம்மா. சரின்னு கிச்சனுக்கு போகிறான். கிச்சன் போனால் அங்கேயே ரொம்ப அனலாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஓரமாக காய்கறிகள்லாம் நறுக்கிட்டுருக்காங்க. அதில் இவங்க அம்மா மழை போல் இருக்குது வெங்காயம். அந்த வெங்காயத்தை அவங்க நறுக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்பயே இவனால் தாழ முடியல. ஏன்னா அவ்வளவு கண்ணு எரியுது, அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு நெஞ்சு அடைக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போது இவன் என்ன பண்ணிட்டான், வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு அவங்க அம்மா ஒரு சமயம் வரட்டோன்னு காத்துட்ருக்கான். அவங்க வராங்க. நடுவில் பையன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்ப வராங்க. வந்து இவனை பார்த்தா இவன் அழுதுட்டு உட்காந்துட்டுருக்கான். என்னடா என்னாச்சு? இல்லைம்மா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறியே அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதில் என்னடா கஷ்டம் இருக்குது, உனக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், இல்லைம்மா நான் உள்ளே பார்த்தேன், கொஞ்சம் தூரமாக நின்று என்னால் நிற்க முடியல, கண்ணூரே எரியுது, ஒரே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லையா, நீ எப்படி இதை சமாளிக்கிற, நீ எப்படி இவ்வளோ நாள் இந்த வேலையை செய்கிற அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்காகத்தான், உனக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க, நான் மட்டும்தானே இருக்கேன் உனக்கு. நான் உன்னை எப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேனா, நீ பெரிய ஆளாக ஆகிட்டேனா, நல்லா படித்து வந்துட்டியானா, நீ என்னை வச்சு காப்பாற்ற மாட்டியா, என்ன உட்கார வச்சு நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், கண்டிப்பாக நான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் சொல்லணும் பெற்றவங்க, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பையன் அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் அவன் ஒரு நல்ல மார்க் எடுத்து, அதுக்கப்புறம் +2 போய் +2லையும் நல்ல மார்க் எடுத்து, காலேஜ் போய் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து, அதே ஒரு எய்மாக வச்சுக்கிட்டான். நம்ம அம்மாவை இந்த வேலையில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ நம்ம வெளியில் கொண்டு வரணும், நம்ம அம்மாவை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் செஞ்சான். அதே மாதிரி ஓடினான், நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வேலைக்கு அனுப்பலை.
அவன் வீட்டில் வச்சுக்கிட்டு ராணி மாதிரி காப்பாற்றினான். அதுதான் படிப்பு. படிக்க வேண்டிய நேரத்துக்கு படித்தோம்னா, நம்ம படுற கஷ்டத்தை அதுங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்துடுவாங்க. நம்ம மறைச்சி வைக்க 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 அவங்களுக்கு என்ன சம்பாரித்து கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்னன்னு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம படுற கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்ல சொல்லத்தான் அவங்களுக்கு அது தெரியும். அவங்க அதுக்கப்புறம் வருவாங்க, முன்னேறி போவாங்க. படிப்பு படிப்பு கற்றுக் கொடுக்காதது வேறு எதுவும் கற்றுக் கொடுக்காது. புத்தக பாடம் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிக்கலாக. அதுக்கப்புறம் வாழ்க்கை பாடம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதுக்கப்புறம் அதை அவங்க கற்றுப்பாங்க. ஆனால் பெரியவங்களோட கடமை இது உன்னோடது, இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவ்வளவு நாள் விளையாட்டாக இருந்தவன் ஏதோ நினச்சிக்கிட்டான், எங்கேயோ போகிறாங்க அம்மா, கல்யாண மண்டபத்துக்கு வேலை போகிறாங்க, ஏதோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் அதை கூட பார்த்து அவன் உணர்ந்து அதுக்கப்புறம் வெளியில் வரான் பாருங்க. எப்படி இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம பார்த்துக்கணுன்றத அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதை போல் நம்ம கஷ்டப்படுறதையும் சொல்லித்தரணும். அவங்களும் ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப தான் அதை நடைமுறையில் அவங்களே செய்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சா அது சரியாக வராது. நம்ம பிள்ளையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புத்தி வந்துடுச்சா, ஒரு 5 வயசு ஆகிடுச்சா, 10 வயசு ஆகிடுச்சா, நடக்கிறது எல்லாம் சொல்லணும். வெளியில் போகிறப்ப இதுக்காக போகிறோம், இந்த மாதிரி செய்கிறோம், இந்த மாதிரி பண்ணணும், எல்லாம் சொல்லணும். இதனால தான் இது வருது, இதனால தான் இப்படி பண்ணுறோம், இப்படி போனால் தான் இந்த வேலை செய்ய முடியும், இதுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு காசு வரும் அப்படின்றத ஒன்றும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அதுங்க செம்மையாக வந்துடுவாங்க, செம்மையாக ஷைன் ஆகிடுவாங்க. அது நம்ம பொறுப்பு.